பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிப்போம். நமக்கு துன்பம் வரும்போதும் ஸ்தோத்திரிப்போம், நமக்கு இன்பம் வரும்போதும் ஸ்தோத்திரிப்போம். துன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரிப்போம், இன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரிப்போம். தாவீது பாடினார் அல்லவா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்ற ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றினது போல இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றுவார். நாம் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, நான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த வினாடியும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஏனென்றால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்படி என்றால் நம்ம எந்த நேரத்திலும் அப்பாவை நாம் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க, ஆண்டவரே இந்த கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அப்பா, இந்த வசனத்துக்கு ஏற்ற போல ராஜாவே, நாங்கள் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா வினாடிகளும் அப்பா நாங்கள் உம்மை துதிக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த துதியானது நாங்கள் துதி ஏறெடுக்கும் போது எங்களில் காணப்படுகிற வியாதிகள் மறையும், வேதனைகள் மறையும், எல்லா உபத்திரமும் மறையும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பும் ஜெபங்களின் பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. God bless you. God bless you.